வணக்கம். நம்ம கொல்லங்கோடு பகுதிக்கு உட்பட்ட பாலவிளை கரும்பனவிளை பகுதியைச் சேர்ந்த சுனில் என்பவர் ஒரு மாற்றுத்திறனாளி. இவர் பல ஆண்டு காலமாக மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் சென்று ஒரு எலக்ட்ரானிக் வீல் சேர் கிடைக்கிறதுக்கு வேண்டி மனு கொடுத்திருக்கிறார். இந்நாள் வரை அவருக்கு எந்த ஒரு சலுகையும் அரசாங்கம் காட்டவில்லை. அவருக்கு சொந்தமாக அவருக்கு எழும்பி நடக்கவோ ஒன்றுமே முடியாது. அவருக்கு ஒரு பக்கத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு துணை இல்லாமல் அவருக்கு எதுவுமே பண்ண முடியாது. அப்படி 90% ஊனமான இந்த சுனில் என்பவர் பல முறை மனு அளித்தும் அவங்களுக்கு ஒரு வீல் சேர் கொடுக்கல, எலக்ட்ரானிக் வீல் சேர் வண்டி. அவர் நாகர்கோயிலில் அவர் பல தடவை இங்கே இருந்த வண்டி பிடிச்சி அங்கே கொண்டு மனு கொடுத்துட்டு திருப்பி அவர் இங்கே வந்த பிறகு பின்னியும் வெரிஃபிகேஷனுக்கு கூடுவாங்க. அப்போ கூட்டு பின்னியும் இங்கே வந்த பிறகு அந்த வண்டியை கொடுக்காம இப்படி விட்டு அலங்கழிச்சிட்டு இருக்காங்க. அதனால் அவர் மனசு நொந்து அவருக்கு எந்த இடத்துல ஒரு ஆளுக்கு சப்போர்ட் இல்லாமல் ஒரு ஆட்டோவில் ஏற முடியாது, பைக்கில் மொத்தத்திலே போக முடியாது, ஒரு ஆட்டோயா காரில் தான் போக முடியும் ஒரு ஆளை சப்போர்ட்டோட. அந்த அளவுக்கு அவர் வேதனையில் இருந்துகிட்ருக்காரு. அவருக்கு இப்போ 45 வயசு ஆகுது. அவர் ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை கழிச்சிட்ருக்காரு. அதனால் அவருக்கு அரசாங்கம் தயவுக்கு ஏதாவது ஒரு கருணை அடிப்படையில் ஒரு எலக்ட்ரானிக் வீல் சேர் வண்டி கொடுக்கிறதுக்கு அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொடுங்க. அவர் இப்போது இந்த வீடியோவில் பதிவிடுகிறார். சொல்லுங்க ஐயா. எனக்கு நான் ஒரு வண்டிக்கு வேண்டிட்டு பல தடவை மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கு போனேன். அங்கே எந்த வித நடவடிக்கை அரசாங்கம் எடுக்காது. போகும்போது அங்கே வாங்கி சொல்லி பல தடவை சொன்னார். நான் போனேன், எனக்கு கிடைக்கவில்லை. ஒரு தடவை ஒரு நாளைக்கு 2 தடவை போயிட்டு தரல. உனக்கு இங்கே ரெடி ஆச்சு, நீங்கள் போய் இங்கே கூப்பிடுறேன், ஆர்டர் ரெடியாகி வந்ததும் கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் கூப்பிடல. வருஷம் 4 ஆகுது. 4 வருஷம் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் அவளோட காத்துட்டு இருக்கு. இது வரைக்கும் வரல. நன்றி. நன்றி.